2025 முழு மனதாக வரவேற்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், தனி ஒரு மனிதர் வக்ஃபுக்கு சொத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் 5 ஆண்டு காலம் இஸ்லாமியராக இருந்து அவருடைய சொத்தை எழுதி வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். போதிய இடவசதி கொடுக்க வேண்டும், அவர்களையும் உறுப்பினராக 2 பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். வகுப்பு 2 வகைப்படும். ஒன்று குடும்ப வகுப்பு, மற்றது பொது வகுப்பு. இந்த 2 வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் செய்தலுக்கு ஒப்புதல் தர வேண்டும். இந்த 2 வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும். இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாமிலே சில செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது. சன்னி, சியா, சூஃபி, போரா, ஆகா கான், தாவூதி போரா, ஹக்கானி போன்ற பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவு தலைவர்கள் எல்லாமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களுடைய சொத்துக்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக, எப்படி வக்ஃப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக, தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக அரபியிலே வக்ஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது. இங்கே நாம் வக்ஃப் என்கிறோம், வகுப்பு என்கிறோம், பலவாறாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் உள்ள வருமானங்களை ஏழை எளிய மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில்துறை, அவர்களுடைய மேம்பாட்டுக்கு, அதை போல விதவைகள், பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது. அதை போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும். ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும். அதையும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவேற்கிறது. இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக, ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக 2020-25 இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே 1947க்கு பிறகு 3 முறை மாற்றம் வந்திருக்கிறது. அதில் 95ல் ஒரு மாற்றம், 2013ல் ஒரு மாற்றம். அது 40வது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது. இந்த 40வது பிரிவு என்பது வக்ஃப் போர்டு எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை அந்த பகுதி தாசில்தாருக்கோ அல்லது சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கோ, பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த 40 பிரிவு இருந்தது. அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும் தாவாக்களும் வழக்குகளும் பிரச்சனைகளும் ஜாதி மத மோதல்களும் நடந்து வந்திருக்கிறது. அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக, மாற்றுகின்ற விதமாக 2020-25 வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து
பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஓவைசி போன்றவர்கள் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய பள்ளிகளை பறித்துக் கொண்டீர்கள், எங்களுடைய அடக்க ஸ்தலங்களை பறித்துக் கொண்டீர்கள், இங்கேயே என்னை சுட்டு விடுங்கள், நான் பாராளுமன்றத்திலே சாகிறேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. ஹைதராபாத்தை பொறுத்தவரை 5000 6000 கோடிக்கு மேல் வகப்பு சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர் ஓவைசி எம்பி அசதுதீன் ஓவைசி. அதை போல டெல்லியிலே இஸ்லாம் பர்சனல் லா போர்டு, ஷரியத் லா போர்டு இருக்கிறது. அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் மதானி. இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம், அவர் ராஜஸ்தானிலே 5000 கோடிக்கு மேல் வகுப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே போல இந்தியாவிலே டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது. மத்திய அரசு இந்த வகப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே இராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது. அதற்கு அடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது. மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது. 1995 சச்சார் கமிட்டி காங்கிரஸால் நியமிக்கப்பட்டு 2006 நீதி அரசர் ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றதை அவர்கள் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே ராஜேந்திர சச்சார் அவர்கள் கூறியிருப்பதாவது, இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையிலே இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 10% கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே மேம்பட 10% இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தாற் போல் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அது என்ன என்று சொன்னால், இந்தியாவிலே வகுப்போடிற்கு 1.2 லட்சம் கோடிக்கு மேல் அன்றைய காலகட்டத்திலே 2006 நான் சொல்கிறது 1.2 லட்சம் கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது. அதற்கு மீகர் குறைந்தபட்சம் ஒரு 10% வருமானம் இருந்தால் கூட 12,000 கோடி வருஷத்திற்கு வருமானம் வர வேண்டும். இந்த வகுப்பு சொத்தை வைத்திருப்பவர்கள் எல்லாம் கணக்கு காட்டியிருக்கிறார்கள். 100 கோடியே 127 கோடி வருமானம் இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த 127 கோடியும் பராமரிப்பு செலவுக்கு சரியாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணம் போய் சேரவில்லை. இப்படி 3வது இடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிலே 17 to 25% உள்ள இஸ்லாமிய பெருமக்கள். இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழில்களை செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும். அவர்களை அப்படி வாழ விடவில்லை. ஒரு 200 to 300 பேர் தனக்காரர்கள், செல்வந்தர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடிகர் சொய்ப் அலி என்பவரை உங்களுக்கு தெரியும். பட்டோடி நவாப் அவர்களுடைய மகன். இதுல எத்தனை பேருக்கு பட்டோடி நவாப் தெரியும் என்று எனக்கு தெரியாது. சர்மிளா டாகூர் அவர்களுடைய மகன். அவர் அண்மையிலே ஒரு 5-6 மாசங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்.
13,000 கோடிக்கு வகுப்பு செய்யப்பட்ட சொத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவர்களுடைய முன்னோர்கள் வகுப்பு செய்த சொத்து. உச்ச நீதிமன்றம் தர இயலாது என்று பதிலளித்திருக்கிறது. அதற்கு நீதி வழங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து என்பதனால். ஆகவே இந்த சட்டமாகப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம்.